கடந்த 6ஆம் தேதி வரி மற்றும் இதர சட்டங்கள் திருத்த மசோதா என்ற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்துக்கு முன்னால தாக்கல் செஞ்சாங்க. இந்த சட்டம் சம்பந்தமா எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கொடுக்கப்பட்ட திருத்தங்கள் எதையுமே அவர்கள் ஏத்துக்கல. எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டாங்க. விவாதமும் நடைபெறல. இந்த சட்டம் விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தபோது இந்தியாவினுடைய பிரதமர் அதான் சொன்னாரு. கருப்பு பணத்த கண்டுபிடிக்கணும்னா இணைய வழியில நீங்க பரிமாற்றம் பண்ணுங்க. வங்கிகள் மூலமா பரிமாற்றம் பண்ணும்போது கருப்பு பணத்த ஒழிக்க முடியும் என்று சொல்லி எல்லாருமே யுபிஐ பரிமாற்றத்துக்கு மாறுங்கன்னு சொன்னாங்க. இந்த பணம் மதிப்பு இழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ஒரு நாளைக்கு சராசரியாக 79 கோடி ரூபாய் இதன் மூலமாக பரிமாற்றம் நடைபெறுது என்று 2000க்கு மேல் பணம் பரிமாற்றம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த வியாபாரத்திற்கு 0.30 பைசாலேருந்து 50 பைசா வரைக்கும் வரி விதிக்கிறது. இது என்னன்னா வியாபாரிகள் மீது வரி விதிப்பதாக தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இது வியாபாரிகள் மீது விதிக்கப்பட்ட வரிங்கிறது வியாபாரிகள் யார் மேலே வைப்பாங்க? யார் வாங்குறாங்களோ வாங்குறவங்க மேலே தான் அந்த கட்டணத்தை திணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவது ஃபோன்பே, ஜிபே. இந்த 2 அக்கவுண்ட் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அக்கவுண்ட்டு. இதில் ஃபோன்பே வால்மார்ட் நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடியது. ஜிபே கூகுள் நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடியது. மல்டிநேஷனல் கம்பெனிஸினுடைய லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்களுக்கு தான் இந்த வருமானம் பூரா போகுது. லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்ட திருத்தத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 6ஆம் தேதி வரி மற்றும் இதர சட்டங்கள் திருத்த மசோதா என்ற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்துக்கு முன்னால் தாக்கல் செஞ்சாங்க. இந்த மசோதாங்கிறது 2007ல் ஏற்கனவே இருந்த இந்த பண பரிவர்த்தனை தொடர்பான அந்த சட்டத்தை திருத்தி புதிய சட்டத்தை 2026 என்ற முறையில் அதை முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த சட்டத்து சம்மந்தமாக கொடுத்த அமெண்ட்மெண்ட்ஸ் எதையுமே அவங்க ஏற்றுக்கல. இந்த சட்டம் சம்மந்தமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கொடுக்கப்பட்ட திருத்தங்கள் எதையுமே அவர்கள் ஏற்றுக்கல. எல்லாத்தையுமே நிராகரிச்சிட்டாங்க. விவாதமும் நடைபெறல. இந்த சட்டம் விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா இதனுடைய ஆபத்து என்னென்னா ஏற்கனவே யுபிஐ மூலமான பண பரிமாற்றம், அதாவது இணைய வழியில் பண பரிமாற்றம் செய்வதற்கான கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு திருத்தம் இதில் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இது போன்ற பண பரிமாற்றங்களுக்கு கட்டணமில்லா சேவை என்பது வழங்கப்பட்டது. ஏற்கனவே பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தபோது இந்தியாவினுடைய பிரதமர் அதான் சொன்னார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கிற போது இந்த கள்ளப்பணத்தை கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இனிமேல் இணைய வழியில் நீங்கள் பரிமாற்றம் பண்ணுங்க. வங்கிகள் மூலமாக பரிமாற்றம் பண்ணும்போது கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும் என்று சொல்லி எல்லாருமே யுபிஐ பரிமாற்றத்துக்கு மாறுங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் யுபிஐ பயன்படுத்தக்கூடியவர்கள் இருந்தாங்க. அந்த பணம் மதிப்பு இழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ஒரு நாளைக்கு சராசரியாக 79 கோடி ரூபாய் இதன் மூலமாக பரிமாற்றம் நடைபெறுது. ஆகவே இதுக்கு கட்டணம் விதிக்கிறது என்று 2000க்கு மேல் பணம் பரிமாற்றம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த வியாபாரத்திற்கு 0.30 பைசாலேருந்து 50 பைசா வரைக்கும் வரி விதிக்கிறது. 0.3% to 0.5%ன்னு அப்படிப்பட்ட வரி விதிப்பது என்று தீர்மானிச்சிருக்காங்க. இது என்னென்னா வியாபாரிகள் மீது வரி விதிப்பதாக தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இது வியாபாரிகள் மீது விதிக்கப்பட்ட வரிங்கிறது வியாபாரிகள் யார் மேலே வைப்பாங்க? யார் வாங்குறாங்களோ வாங்குறவங்க மேலே தான் அந்த கட்டணத்தை திணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த யுபிஐ பரிமாற்றத்தில் ஈடுபடுவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நீங்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான். நீங்கள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவது ஃபோன்பே, ஜிபே. இந்த 2 அக்கவுண்ட் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்ட்டு. இதில் ஃபோன்பே வால்மார்ட் நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடியது. ஜிபே கூகுள் நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடியது. நீங்கள் இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கிகள் கூட எஸ்பிஐ பேன்னு கூட இருக்குது, பிஎன்பி பேன்னு இருக்குது. இது மாதிரியான பொதுத்துறை வங்கிகள் நடத்தக்கூடிய அந்த சிஸ்டத்துக்குள்ளே நிறைய யாரும் கிடையாது. இது 90% இவங்க தான் இருக்காங்க. ஜிபேவும் கூகுள் பேவும் தான் 90%மான யுபிஐ பரிவர்த்தனையில் ஈடுபடக்கூடியவங்க. ஆகவே இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸினுடைய லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்களுக்கு தான் இந்த வருமானம் பூரா போகுது. லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்ட திருத்தத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இது எல்லாமே அமெரிக்க நிறுவனங்கள். அமெரிக்க நிறுவனங்களுக்கு சாதகமாக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம், இந்திய மக்களை சுரண்டக்கூடிய ஒரு சட்டம். இது சாதாரண மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம்.
இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து இன்னும் 2000 ரூபாய்க்கு மேலே பரிவர்த்தனை பண்ணக்கூடிய அனைவருக்கும் வரி விதிக்கப்படுங்கிற நிலைமை உருவாக்கியிருக்காங்க. இதில் கொடுத்த திருத்தங்கள் எதையுமே ஏற்றுக்கல. விவாதமே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சட்ட திருத்தம்ங்கிறது சாதாரண மக்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தை ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் கொடுக்கக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும். மீண்டும் நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதிக்கப்பட்டு இந்த சட்ட திருத்தம் என்பது அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. விவாதமின்றி இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை, சாதாரண மக்கள் தலையில் வரி விதிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை அனுமதிப்பது மிகப்பெரிய ஜனநாயக விரோத நடவடிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.